ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் மீ மால்டம் பாய். இன்னைக்கு எதை பற்றின வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நான் ஆல்ரெடி நிறைய ப்ரீவியஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் வார் பற்றின வீடியோஸ். அதை பார்த்தீங்கன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யுக்ரைன், ரஷ்யா, பாலஸ்தீன், இஸ்ரேல் இந்த மாதிரி வீடியோஸ். ஸோ இன்றைக்கும் இந்த யுக்ரைன், பாலஸ்தீன், வார், கண்ட்ரீஸு ஏன்டா இப்படி தொல்லை பண்ணுறேன்னு கேட்குறீங்கன்னா, ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது பாலஸ்தீனு, இஸ்ரேலு, யுக்ரைனு, ரஷ்யாவில் இருக்கிற நம்மள மாதிரி பீப்புள்ஸ்லாம் அங்கே வார் வரத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்திருப்பாங்க. எதோ கண்ட்ரியில் நடக்குது, நம்ம ஏன்டா ஃபீல் பண்ணணும், பட் இப்போ அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணலாம், இல்லை அப்படி வார் வர மாதிரி தான் நம்ம எந்த சைடு பண்ணலாம், இல்லை எந்த சைடு போகலாம், நம்ம என்னென்ன பண்ணால் நம்ம அதிலேருந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம இப்படியெல்லாம் ஒரு சைடு வார் நடந்துட்டு இருக்குது, ஒரு சைடு வார் பயங்கரமாக போயிட்டு இருக்குது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் தாண்டா வார். இப்போ ஏன்டா புதுசாக ஜெர்மனியை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு மெயினான காரணம், ஜெர்மனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெரிய பிளான் வச்சுருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 3 பற்றி. வேர்ல்டு வார் வரல, பட் வேர்ல்டு வார் 3 ஒன்று வந்துச்சுன்னா என்னென்ன பண்ணலாங்கிறதுக்கான ஒரு 1000 பக்கத்துக்கு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர டாப் சீக்ரெட்டாக தான் வச்சுருந்தாங்க. பட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது இப்போ லீக் ஆயிருக்கு. எப்படின்லாம் தெரியாது, லீக் ஆகி மீடியாவுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு வைரலான ஒரு வீடியோ பற்றி தான், இல்லைனா வைரலான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த ஜெர்மன் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பக்கத்துக்கு 1000 பேஜஸ் பக்கமாக அவங்க ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வார் 3 அப்படின்னு ஒன்று வந்தால், ஐ மீன் அவங்க என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, அப்படி ஒரு அதாவது இப்போ லைக் யுக்ரைன், ரஷ்யா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன், இஸ்ரேல் எல்லாம் வார் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இப்படி ஏதோ ஒரு கண்ட்ரி நம்மளுக்கும் போருக்கு வந்தாங்கன்னா நம்ம யாரெல்லாம் சப்போர்ட் கூப்பிடலாம், இல்லை நம்ம இருக்கிறவங்கள வச்சு நம்ம எப்படி அவங்களை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு பட்ஜெட், ஒரு அஜெண்டா மாதிரி அவங்க ஒரு 1000 பக்கத்துக்கு 1000 பேஜஸ் பக்கமாக அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரீசெண்டாக அது லீக்கும் ஆயிருக்கு, நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அவங்க என்ன பண்ணிக்கலாம், அதில் மெயினாக அவங்க பார்த்தாங்கன்னா 7 lakh above, அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1-2 இல்லைங்க 7 லட்சத்துக்கும் மேற்பட்ட யங்கஸ்ட் பீப்புள்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது ஜெர்மன் நேவியில் அவங்க சேர்ந்து அவங்க பயிற்சி எடுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வாரம்லாம் வந்தால் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஒரு கடல் படை, அதே மாதிரி எவ்வளோதான் இருந்தாலும் நம்ம மேற்படை இருந்தால் கூட கடல் படையினரால் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு என்ன பண்ணலாம், கொஞ்சம் அட்டாக்கிங் எல்லாம் பண்ணலாம். அதனால் கடற்படையில், அதாவது நேவியில், ஜெர்மன் நேவியில் 7 லட்சத்துக்கும் மேற்பட்ட யங்கஸ்ட் பீப்புள்ஸ் போய் சேரணும், கம்பல்சரி சேர்ந்தே ஆகணும். நாங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங்ஸ் எல்லாமே கொடுப்போம், அவங்க அதில் பயிற்சி பெற்று தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கைஸ், இந்த வேர்ல்டுலேயே கரண்ட் ஜென்ரேஷனில் வார்னு அடிக்கல் போட்டு அடித்தளம் போட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சது பார்த்தீங்கன்னா யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான வார். இது கிட்டத்தட்ட 2022 Feb 24 ஆரம்பிக்குது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இன்னைக்கு டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 years 8 months 4 weeks கண்டினியூஸாக இந்த வார் போயிட்டு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 2 வருஷம் 8 மாதம் 4 வாரமாக இந்த வார் போயிட்டே இருக்கு. அதோட பெரிய ஒரு காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டுலேயே பிக்கெஸ்ட் கண்ட்ரி தான் ரஷ்யா. அதாவது பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி தான் இந்த யுக்ரைன். அப்படிப்பட்ட யுக்ரைனை ரஷ்யா நினச்சா இப்படி ஊதி தள்ளி இருக்கலாம், இல்லைனா என்ன பண்ணுறது போடாங்கிற மாதிரி தள்ளி விட்டு ஒரு ஃபைட்லேயே முடிச்சிருக்கலாம். பட் அது பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை வருஷம், இத்தனை மாதம், இத்தனை வாரம் கண்டினியூஸாக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடியிலேருந்து பெரிய பெரிய கண்ட்ரிஸ் எக்யூப்மெண்ட்ஸு, டாலர்ஸு, பணம், அதே மாதிரி சோல்ஜர்ஸ் எல்லாம் கொடுத்து ஜஸ்ட்டு முன்னாடி நிற்கிறது பார்த்தீங்கன்னா யுக்ரைன், அவ்வளோதான். மற்றபடி பின்னாடி இருந்து எல்லா சப்போர்ட்டும் அதர் கண்ட்ரிஸ் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக தெரியும், நம்ம அமெரிக்காவில் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்திருக்கு. நம்ம ட்ரம்ப் தான் ஜெயிச்சிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2025 ஜனவரியில் அவர் பதவிக்கு வந்துடுவார். அவர் பதவிக்கு வந்து அவர் எலெக்ஷன் கேம்பெயினில் சொல்லியிருக்காரு, அதாவது பார்த்தீங்கன்னா ரஷ்யா யுக்ரைன் வாரில் யாரோ ஜெயிச்சுட்டு போகிறாங்கடா, எதுக்கிட்ட நம்ம மக்கள் கட்டுற டேக்ஸ் பணம் இவ்வளோ கோடியாக கொண்டு போயிட்டு நீ அவனுங்களுக்கு, அதாவது யுக்ரைனுக்கு கொட்டிகிட்டு இருக்கிற, நான் பதவிக்கு வந்தால் ஃபஸ்ட்டு அதை நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த 2 கண்ட்ரிஸுக்குள்ளே வார் வரும்போது ஒரு கண்ட்ரிஸை சப்போர்ட் பண்ணி மற்ற அநேகம் கண்ட்ரிஸ், நிறைய கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு கண்ட்ரிஸுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான வாரில் யுக்ரைன், அதாவது ரஷ்யாவுக்கு எகென்ஸ்டாக இருக்கிற யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பெரிய கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய கண்ட்ரிஸ் லைக் இட்டலி, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், அமெரிக்கா, இந்த மாதிரி போலந்து, இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களா கேட்டிங்கன்னாக்கா கண்டிப்பாக கடுப்பாகி நம்ம ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் கேட்டுருக்காரு, ஏன்டா எனக்கும் யுக்ரைனுக்கு வார் நடந்துட்டு இருக்கு, இதில் ஏன்டா 3வது மனுஷனுங்க நீங்கள் சும்மா கண்ட்ரீஸாக வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், அப்புறம் அதே பார்த்தீங்கன்னா மெஷின்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், சோல்ஜர்ஸ் எல்லாம் கொடுத்து இதுக்குள்ளே மூக்க நுழைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள்லாம் ஒரே ஆர்கனைசேஷன், நேட்டோங்கிற ஆர்கனைசேஷன், அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கண்ட்ரிஸ், நாங்கள் ஹெல்ப் பண்ணிப்போம். நாங்கள் ஒன்றும் எக்ரிமெண்ட் எழுதி கொடுத்துருலையே, உன்னையே வந்து தாக்கணும், நாங்கள் கொடுக்குற சப்போர்ட் வச்சு உன்னையே தாக்கணும், உன்னையே ஃபைட் பண்ணணும்னு நாங்கள் எழுதி கொடுக்கலையே. அதாவது நாங்கள் அவங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ், அதாவது யுக்ரைனுக்கு தற்காப்புக்காக தான் நாங்கள் இதெல்லாம் சப்போர்ட்டுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் அவங்களை எதிர்த்து ஃபைட் பண்ணுறீங்க, அவங்க உங்களுக்கு எகென்ஸ்டாக அதை யூஸ் பண்ணுறாங்க.
விஷயத்தில் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓஹோ, நீங்கள் அப்படி வரீங்களா? ஆமாம், யுக்ரைன் உங்ககிட்ட காசு வாங்கிட்டு சப்போர்ட் கேட்ட மாதிரி ஒன்று எனக்கும் காசெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. என்கிட்ட நிறையவே காசு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், நீ ஹெல்ப் வாங்குற மாதிரி நானும் வாங்குவேன். நான் பக்கத்து கண்ட்ரிஸான நார்த் கொரியா, அதே மாதிரி ஈரான்லேருந்து சோல்ஜர்ஸ் இறக்குறேன்ட்டு, ஈரான்லேருந்தும் நார்த் கொரியாலேருந்து சோல்ஜர்ஸ் ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக யுக்ரைனுக்கு எகெயின்ஸ்டாக, அதாவது யுக்ரைன் சப்போர்ட் பண்ணுற இத்தனை கண்ட்ரிஸுக்கு எகெயின்ஸ்டாக இறக்கி இருக்கிறாரு புட்டின். நம்ம ரஷ்யாவோட பிரசிடென்ட், அதாவது புட்டின் பார்த்தீங்கன்னாக்கா சொன்னதோட மட்டும் இல்லாமல் சொன்ன மாதிரியே நார்த் கொரியாவிலேருந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரான்லேருந்து லேக்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸை காசு கொடுத்து வாங்கி ரஷ்யாவில் இறக்கி இருக்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம யுக்ரைனுக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்கு, அதை பார்த்தீங்கன்னா யுக்ரைனுக்கு மட்டும் இல்லை, யுக்ரைன் சப்போர்ட் பண்ணுற அத்தனை கண்ட்ரிஸ்க்குமே எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்காக இவர் இறக்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 2 வருஷம் 8 மாதம் சம்திங் 4 வாரம் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான வார். அதை அந்த சர்வே கம்பேர் பண்ணும்போதும் கிட்டத்தட்ட இந்த ரீசெண்டான இந்த 3 மாதம் சர்வே கம்பேர் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ரஷ்யாவோட மூவ்மெண்ட் ஸ்பீடு இல்லைனா ரஷ்யாவோட வெற்றி பார்த்தீங்கன்னா அதிக சதவீதம் அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா யுக்ரைனை முடிகிற நிலைமையில இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம அமெரிக்காவில் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரியில் அமெரிக்காவில் ட்ரம்ப் பதவி ஏற்றுருவார். ஸோ அப்படி வந்தால் அந்த அமெரிக்காவில் இருந்து கிடைக்கிற எந்த ஒரு சப்போர்ட்டுமே யுக்ரைனுக்கு கிடைக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இருக்கிற இந்த ஜோ பைடன் அவர் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜோ பைடன் என்ன பண்ணுறாங்க, இருக்கிற நமக்கு இப்போ கிட்டத்தட்ட நவம்பர் வந்துருச்சு, டிசம்பர் 1 மாதம் தான், இன்னும் நமக்கு டைம் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன், இருக்கிற என்னென்னலாம் என்னால் பண்ண முடியுமோ, என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் யுக்ரைனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யுக்ரைனுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்னோட அதாவது மிசைல், அதாவது பார்த்தீங்கன்னா அது லேக்ஸ் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அந்த ஒரு மிசைல் அது நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் அவங்களுக்கு எதிராக நீங்கள் பயன்படுத்தலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கிடைச்ச உடனே இவரும் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னாக்கா, யுக்ரைன் லீடர் செலன்ஸ்கி நம்ம ரஷ்யாவோட மெயின் மிலிட்ரி பேஸ்லேயே அது லான்ச் பண்ணியிருக்காரு. அப்படி இந்த யுக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட இல்லைன்னா யூஎஸோட அந்த பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் ஆனால் அந்த ஒரு மிசைலே கிட்டத்தட்ட ரஷ்யாவோட மெயின் மிலிட்ரி பேஸ்லேயே அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது லான்ச் பண்ண அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி மாற்றிருக்காங்க, புது ரூல்ஸ் போட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட பிரசிடென்ட் புட்டின். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அணு ஆயுதங்கள் வச்சிருக்கிற ஒவ்வொரு கண்ட்ரிஸும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியா, ரஷ்யா, அமெரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அணு ஆயுதங்கள் வச்சிருக்க எந்த ஒரு கண்ட்ரிஸும் அதுக்கான ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இல்லைனா என்ன பண்ணுங்க, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. நியூக்ளியர் பாம்பே இல்லாத ஒரு நாடு தான், ஒரு சின்ன கண்ட்ரி தான் இந்த யுக்ரைன். அப்படிப்பட்டு இருக்கும்போது நீங்கள் அமெரிக்காவோடது வாங்கிட்டு எங்கள் மேலே தாக்கும்போது, நாங்கள் அமெரிக்காவோட அதிகபட்சம் ஏதோ ஒரு கண்ட்ரியோட அணு ஆயுதம் எங்கள் மேலே வந்து தாக்குதோ நாங்கள் அந்த கண்ட்ரி சிகிச்சைக்காக நாங்கள் எங்களோட நியூக்ளியர் மிசைல்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இவர் ரூல்ஸ் மாற்றிருக்காரு. பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட எங்களுக்கு எகென்ஸ்டாக எந்த ஒரு நியூக்ளியர் பாங்கும் எந்த ஒரு கண்ட்ரிலேருந்து வந்துச்சோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் அந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அந்த கண்ட்ரிக்கே நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களோட நியூக்ளியர் வார், ஏன்னா எங்களோட நியூக்ளியர் பாம் நாங்கள் அவங்களுக்கு எதிராக நாங்கள் பயன்படுத்துங்கிற மாதிரி ரூல்ஸ் மாற்றிருக்கிறாரு. அண்ட் புட்டின் சொன்ன மாதிரி இந்த நியூக்ளியர் பாம்பு அதர் கண்ட்ரிஸுக்கு எதிராக இல்லை நியூக்ளியர் வெப்பன் அதர் கண்ட்ரிஸுக்கு எகென்ஸ்டாக இவங்க யூஸ் பண்ணாங்கன்னா சொல்லவே வேண்டாம். நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு உதாரணம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கிற ஹிரோஷிமா, நாகசாக்கி பக்கத்து கண்ட்ரிஸ் தான். ஒரே ஒரு நியூக்ளியர் வெப்பனால அது இல்லாமல் போச்சு. அங்கே என்னென்ன நஷ்டம் வந்திருக்குங்கிறத நம்ம கூகுளில் சர்ச் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்படி நம்ம இந்தியா ரஷ்யாவுக்கோ இல்லை யுக்ரைனுக்கோ சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இதில் எந்த கண்ட்ரிஸும் சப்போர்ட் பண்ணால் நமக்கு சேஃபாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன சொல்கிறது, என்ன கேட்டிங்கன்னாக்கா, இப்போ இருக்கிற மாதிரியே எந்த ஒரு கண்ட்ரிஸுக்கும் சப்போர்ட் பண்ணாமல் மிட்வேல போயிட்டு இருந்தால், 2 கண்ட்ரிஸுமே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு மிட்வேல போயிட்டு இருந்தால் ஹாப்பியாக போகலாம். நம்ம கண்ட்ரிஸில் சீக்கிரம் வார் வராது. பட் அதுவே பெரிய ஒரு விஷயம் ஆகி ஏன் இவன் இப்படியே போகிறான், நம்ம ஏதோ ஒரு கண்ட்ரிஸில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்ட்டு இன்க்ளூட் பண்ண வச்சாங்கன்னா எந்த கண்ட்ரிஸில் போனாலும் நம்மளுக்கு வார் வர்றது கன்ஃபார்ம். ஸோ அதனால் நமக்கு வாழ்வாதாரம் நஷ்டமாகும், நிறைய பேர் இறந்து போவாங்க. ஸோ நிறைய இஷ்யூஸ், நிறைய பிரச்சனைகள் நம்ம அனுபவிக்கலாம். வேர்ல்டு வார் 3 நடக்குமா நடக்காதா, அது இந்தியாவில் வருமா வராதா, ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட்டான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா, அப்டேட் வேணும்னா ஸ்டே டியூன் வித் மால்டன் பாய். இன்னும் ஒரு புது வீடியோவோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பாய், see you.